வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 129. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், அதாவது ஆணும் பெண்ணும் சமந்தானே, ஆனால் எல்லா நாட்டிலையுமே சமமாக எல்லாம் நடத்துறது கிடையாது. இப்போ எந்தெந்த நாடுகளில் எல்லாம் ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்க் தான் இது. இதில் நம்ம இந்தியாவுடைய ரேங்க் வந்து 129. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு இதில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களையும் பெண்களையும் சமமாக தான் மதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் பிடித்தது நார்வே, 4வது இடம் பிடித்தது நியூசிலாந்து, 5வது இடம் பிடித்தது ஸ்வீடன். இப்போ இந்த முதல் 5 நாடுகளையுமே பார்த்துங்க, ஏன்னா இதை வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இதில் கடைசி இடம், அதாவது 146வது இடத்துல இருக்கிற நாடு எது அப்படின்னா சூடான். சூடானில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணையும் பெண்ணையும் மேக்சிமமாக சமமாகவே நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ சூடான் வேற, ஸ்வீடன் வேற, ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? சூடான் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடு. ஓகே, அடுத்தது, உலக அளவில் பாலின இடைவெளி 68.5% இருக்குது. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இடைவெளி தான் இது. ஓகே, இப்போது இந்த வேகத்தில் பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற பாலின சமத்துவத்தை எட்டணும் அப்படின்னா இன்னும் 134 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா உலக பொருளாதார அமைப்பு. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்தது, மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் பேர் அமைச்சர்களாக இருக்கலாம்? இதற்கான ஆன்சர் 15%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில் மொத்தமாக 543 தொகுதிகள் இருக்குது. அதாவது 543 எம்பிக்கள் வந்து இருப்பாங்க. இதில் 15%, அதாவது 81 எம்பி வந்து அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு வெளிவந்ததில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமரோட சேர்த்து மொத்தமாக 72 அமைச்சர்கள் இருக்காங்க. பிரதமருமே ஒரு அமைச்சர் தானே, பிரதம அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் 7 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. அடுத்தது, மின்சார வாகனங்களுக்கு சூரிய சக்தி மூலம் மின்னூட்டம் வழங்கும் அடாப்டர் கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி ஜோத்பூர். ஐஐடி ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ வந்து இந்த சோலார் பவர் இருக்குல்ல, அதன் மூலமாக வர கரண்டை அப்படியே எடுத்து வாகனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன அடாப்டர் வச்சு தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு அடாப்டரை உருவாக்கியிருக்காங்க ஐஐடி ஜோத்பூர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக சூரிய மின்சக்தி தகடல் மூலமாக வாகனங்களுக்கு மின்னூட்டம் இந்த அடாப்டர் மூலமாக வழங்கப்படும். இதோட அடாப்டருடைய விலை வந்து 1000 ரூபாய்க்கும் குறைவாக தான் உற்பத்தி ஆகிறதுக்கான செலவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் வீட்டு வசதி திட்டம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதை தமிழில் வந்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதில் அர்பனும் இருக்குது, கிராமீணும் இருக்குது. அர்பன் அப்படின்னா நகர்ப்புறத்திற்கானது. இந்த நகர்ப்புறத்துக்கானது பார்த்தீங்கன்னா 2015ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதுவே கிராமப்புறத்துக்கானது 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் நிறைய பேருக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. இப்போ புதுதாக 3 கோடி வீடுகளை இந்த திட்டத்துக்கு கீழே கட்டுறதுக்காக ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, EY உலக தொழில் முனைவோர் விருது 2024 பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் வெள்ளையன் சுப்பையா. EY அப்படின்னா ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம உலக அளவில் சிறந்த தொழில் முனைவோர் யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கி அதை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விருது தான் இந்த விருது. ரொம்ப பிரபலமான ஒரு விருது. இந்த விருதை இப்போ இந்த ஆண்டு இந்தியாவை சேர்ந்த வெள்ளையன் சுப்பையா அப்படிங்கிறவர் பெறாரு. இந்த விருதை பெற 4வது இந்தியர் இவர் தான். ஏற்கனவே நாராயணமூர்த்தி, உதய் கோட்டக், கிரண் ஷா இவங்க எல்லாருமே பெற்றிருக்காங்க. யார் இந்த வெள்ளையன் சுப்பையா அப்படின்னா இவர் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய தலைவர். இது மட்டும் இல்லாமல் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துடைய வைஸ் சேர்மன், அதாவது துணை தலைவராகவும் இருக்கிறாரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஜித் தோவால். அஜித் தோவால் பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவர் தொடர்ந்து 3வது முறையாக இந்த பதவி வந்து வகிக்கிறாரு. 2014ஆவது ஆண்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முதலாக இவரை வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷில் இதை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய 2வது வீர தீர செயல்களுக்கான விருது கீர்த்தி சக்ரா விருது, அந்த விருதை பெற்ற முதல் காவல்துறை அதிகாரி இவர் தான். இவர் ஏற்கனவே காவல்துறை அதிகாரியாக தான் இருந்தார் கேரளாவில். அப்போவே இவர் இந்த விருதை பெற்றிருந்தார். இன்னொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் 2014வது ஆண்டு இவரை ஃபஸ்ட்டு அப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நம்முடைய பிரதமர் மோடியுமே முதலாக பதவியேற்றார். 2வது முறையாக 2019வது ஆண்டு வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் நம்முடைய பிரதமர் மோடி வந்து 2வது முறையாக பதவியேற்றார். அப்புறம் 3வதாக இப்போ நம்முடைய பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்கும் போது இவருமே தொடர்ந்து 3வது முறையாக இந்த பதவியில் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமருடைய முதன்மை செயலர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக BK மிஸ்ரா அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே கேபினெட் அமைச்சர்கள் அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பிரதமர் மோடி பதவியில் இருக்கிற வரைக்கும் இவங்களும் பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நிதி ஆயோக் அமைப்பின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆஷிஷ் குமார் தாஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த நிதியுடைய விரிவாக்கம் பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய பிரதமர். அதுவே துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர். அதுவே CEO தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா PVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறது நிதி ஆயோக்குடைய இயக்குனர் டைரக்டர் யார் அப்படின்னா ஆஷிஷ் குமார் தாஸ் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போதைய தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் முதல் செயற்கை கருத்தரித்தல் மையம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதனால சிகிச்சை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சிகிச்சை தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் அமைப்புகள் மட்டும்தான் குழந்தையின்மைக்கான சிகிச்சையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழகத்திலேயே முதலாக அரசு மருத்துவமனையில் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கிற எக்மோர் இருக்குல்ல, தமிழில் எழும்பூர்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் எழும்பூரில் இருக்கிற அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் தான் இந்த சேவையை தொடங்கியிருக்காங்க. தென்னிந்தியாலேயே முதலாக அரசுடைய கீழே இந்த மாதிரி இலவச செயற்கை கருத்தரித்தல் மையம் வந்து இதுதான். நம்ம தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் தான் இதை போய் திறந்து வைத்தார். அடுத்தது தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜாராம். இவர் வந்து தலைவர் கிடையாது, பொறுப்பு தலைவர் தான். பொறுப்பு தலைவர்னா யார்? அடுத்த ஒரு தலைவரை அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் இவர் சும்மா பொறுப்பாக அந்த பதவியில் இருப்பார் அப்படிங்கிறது தான். லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு இது என்ன அப்படின்னா, நம்ம மாநில அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது ஊழல் புகார்களில் ஈடுபட்டாங்க, அவங்க மேலே ஏதாவது ஒரு ஊழல் புகார் இருக்குது அப்படின்னா அதை விசாரிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. இதே மாதிரி மத்திய அரசு பணியாளர்கள் அல்லது பிரதமர் அப்புறம் அமைச்சர்கள் இவங்க ஏதாவது ஊழல் வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமான விசாரிக்கிற அமைப்பு எது அப்படின்னா அது லோக்பால். ஸ்டேட்டில் லோக் ஆயுக்தா. ஓகே, நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2018வது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்கூலில் தொடங்கியிருக்காங்க. இதை பிப்ரவரி மாதமே தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து மாணவர்களுக்கு ஆதாரில் பதிவு பண்ணணும் இல்லை ஏதாவது ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா இதற்காக ஒரு நாள் ஸ்கூலில் லீவ் போட்டுட்டதுக்கப்புறம் தான் அவங்க போய் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா க்யூவாகவும் இருக்குது, ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. அதனால் வந்து ஒரு நாள்லேயே சில நேரங்களில் பதிவு பண்ண முடியாமல் கூட போயிடும். இதனால் என்ன அப்படின்னா அரசு உதவி பெறுற பள்ளிகள் அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகளில் ஆதார் பதிவு செய்கிறதையும் புதுப்பிப்பு பண்ணுறதையுமே வந்து நம்ம அரசு சார்பிலேயே பண்ணுறாங்க. இதுதான் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாமா. இப்போ இந்த பாமாவுடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாமா ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது இந்த ஆண்டு இவங்களுக்கு தான் வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தான் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய முதல் புத்தகம் வந்து கருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான புத்தகமும் இவங்களுடையது இதுதான். 1992வது ஆண்டு இந்த புத்தகத்தை அவங்க எழுதி வெளியிட்டிருந்தாங்க. எதற்காக இந்த ஔவையார் விருது, யாருக்கு இந்த விருது கொடுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய எழுத்தின் மூலமாக சமூக தொண்டாற்றியவங்களுக்கு தான் இந்த விருதை வழங்குவாங்க.
அடுத்தது, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 12, 2024. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். முதல்ல மண்ணுயிர் அப்படின்னா நம்ம மண் மேலே வாழ்கிற உயிர்கள். மண்ணுயிர் அப்படிங்கிற நம்ம தமிழில் படிச்சிருப்போம் நிலை பெற்ற உயிர், இந்த பூமியில் வாழ்கிற உயிர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் என்ன சொல்கிற வராங்க, அதாவது இந்த லைனை நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம இந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண் உயிரை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா, இந்த மண்ணை நம்ம பாதுகாத்தோம்னா இந்த பூமியில் இருக்க எல்லாரையுமே நம்ம பாதுகாக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு விவசாய கருவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதை உழுதுட்டு அதுக்கப்புறம் அதில் பயிரிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேயே நிறைய வேஸ்ட் வரும். அந்த வேஸ்ட்டை அந்த நிலத்தில் போட்டு நம்ம உழுதுட்டு அந்த வேஸ்ட்டை அப்படி ரிமூவ் பண்ணாமல் அங்கேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் பொதுவாக வந்து நம்ம பசுந்தாள் உரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கூடவே இன்னும் சில பயிர்கள் இருக்குது. அந்த பயிர்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து வேறு எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மறுபடியும் அந்த பயிரை போட்டு அந்த பயிர் வந்து வளர்ந்து அதையுமே அது கூட வந்து உழுதுட்டோம் அப்படின்னா அந்த பயிர்கள் எல்லாமே அந்த நிலத்திற்கு ரொம்பவே வளமை சேர்க்கும். எப்படி வளமை சேர்க்கும் அப்படின்னா, அந்த பயிர்கள் எல்லாமே நம்ம காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பூமியில் ஃபிக்சேஷன் பண்ணும், அதாவது பூமியில் வந்து நிலைநிறுத்தும். இதனால் பூமியில் அதிகமான நைட்ரஜன் வந்து உருவாகும். பொதுவாகவே நீங்கள் வந்து அரிசி கூட வந்து பருப்பு எல்லாமே போடுவாங்கல்ல, விவசாயம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அது காற்றுல இருக்கிற நைட்ரஜனை வந்து பூமியில் ஃபிக்சேஷன் பண்ணும், அதாவது பூமியில் வந்து அது நிலைநிறுத்தும். இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக தான் இந்த பசுந்தாள் உர விதைகளையுமே, அதாவது பசுந்தாள் உரங்களையுமே வந்து விதைகளாக இப்போ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி குறைந்த வாடகையில் விவசாய கருவிகளுமே வந்து வழங்குறாங்க. ஓகே, இப்போ ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காரு. அடுத்தது, சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னையில் சென்னை வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. 2024 இந்த ஆண்டு தான் நடைபெற்றது. இது நம்முடைய தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலமாக தான் நடத்தப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட காட்சியாளர்கள் இதில் வந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நேரில் போய் பார்த்தாங்க. எப்படின்னா, இப்போ பிளாஸ்டிக் வைத்து என்னென்ன பண்ண முடியும், இப்படியெல்லாம் கூட பிளாஸ்டிக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து போய் பார்த்தாங்க. ஓகே, அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். தற்போது சிக்கிம் மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரேம் சிங் தமாங். இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா, சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். சிக்கிமுடைய ஆளுநர் லக்ஷ்மண் ஆச்சாரியா அப்படிங்கிறவர். சிக்கிமுடைய தலைநகர் வந்து கேங்டாக் அப்படிங்கிறது. சிக்கிமுடைய மாநில விலங்கு சிவப்பு பாண்டா அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஒடிசா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மோகன் சரண் மாஜி. இவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் முதலாக ஒரு முஸ்லீம் பெண் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சோஃபியா பிர்தோஸ் அப்படிங்கிறது தான். இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா பாராபதி கட்டாக் அப்படிங்கிற தொகுதியை சேர்ந்தவங்க. ஒடிசாவுடைய ஆளுநர் யார் அப்படின்னா ரகுபர் தாஸ் அப்படிங்கிறவர். ஒடிசாவுடைய மாநில விலங்கு சாம்பார் மான் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மான் தான். அடுத்தது, ஆந்திராவின் புதிய தலைநகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமராவதி. ஆந்திராவுடைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் பொருளாதார தலைநகரமாக விசாகப்பட்டினம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி 2014ஆவது ஆண்டு முதலாக சந்திரபாபு நாயுடு வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருந்தார். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2014ஆவது ஆண்டு தெலுங்கானா உதயமான போது ஹைதராபாத் தான் இந்த தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் பொது கேபிட்டலாக இருக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் என்னாச்சு அப்படின்னா 2019ஆவது ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்றார்ல, அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆந்திராவுக்கு 3 தலைநகர் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தார். விசாகப்பட்டினம், அமராவதி, அதுக்கப்புறம் குர்னூல், இந்த 3ஐயுமே அறிவிச்சிருந்தார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சந்திரபாபு நாயுடையே முதல்வராக பதவியேற்றனால புதிய தலைநகரமாக அமராவதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருக்காரு. அதனால் அமராவதியே டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்காக மத்திய அரசுக்கிட்ட வந்து கொஞ்சம் காசும் கேட்டிருக்காங்க. அடுத்தது,
அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பெமா காண்டு. இவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர். அருணாச்சல பிரதேசத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா கைவல்ய திரிவிக்ரம் பர்நாயக் அப்படிங்கிறவர். அருணாச்சல பிரதேசத்துடைய தலைநகர் எது அப்படின்னா இட்டாநகர் அப்படிங்கிறது. அங்கே இருக்கிற மாநில விலங்கு எது அப்படின்னா மிதுன் அப்படிங்கிற ஒரு மாட்டினம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் இந்த மிதுன் அப்படிங்கிற மாட்டினம். அங்கே இருக்கிற மாநில பறவை எது அப்படின்னா ஹார்ன்பில் அப்படிங்கிற பறவை. இதை நம்ம தமிழில் இருவாய்ச்சி பறவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பறவை தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 50வது G7 உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இத்தாலி. இப்போ இத்தாலி தான் 50வது G7 உச்சி மாநாட்டை நடத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கூட 49வது G7 உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது. ஓகே, இதில் இத்தாலியில் இது எங்கே நடந்தது அப்படின்னா இத்தாலியில் அப்புலியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே போர்கோ எக்னாசியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் இது வந்து நடைபெற்றது. இந்த இடத்திற்கு இன்னொரு பேர் ஃபாசானோ அப்படிங்கிறது. ஓகேவா, என்னடா இவ்வளோ பெரிய பேர் இருக்குது, இது எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆமாம், இது கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா வந்து எது வேணாலும் கொடுக்கலாம். சில நேரம் வந்து ஃபசானோ அப்படிங்கிறது கூட கொடுத்துருவாங்க, சில நேரம் வந்து போர்கோ எக்னாசியா அப்படிங்கிறது கூட கொடுத்துருவாங்க, சில நேரம் அப்புலியா அப்படிங்கிறது கூட கொடுத்துருவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, சரி, இப்போ G7 நாடுகள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து G7 கூட்டமைப்பில் இருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்கலாம். இந்தியா வந்து G7 கூட்டமைப்பில் கிடையாது. G7ல் இருக்கிற நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. ஆனால் நம்ம இந்தியா இதில் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னதான் இந்தியா இந்த கூட்டமைப்பில் இல்லை அப்படின்னாலுமே நம்மளை இந்தியாவை ஒவ்வொரு ஆண்டும் கூப்பிடுவாங்க. அப்படி இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி அங்கே நம்ம இந்தியா சார்பில் போய் கலந்து கொண்டிருக்காரு. போன முறை பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகரில் தான் இந்த 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது. அடுத்தது, எந்த ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக ஐநா அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2025. இது முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டையும் இது இந்த ஆண்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டையும் நம்முடைய ஐநா சபை வந்து அறிவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க 2023வது ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. 2024வது ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு வந்து சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2025வது ஆண்டை சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டு 2026வது ஆண்டை அடுத்த ஆண்டு கிடையாது 2026வது ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, பாதுகாப்பு படை தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய இராணுவ படையின் புதிய தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உபேந்திர துவேதி. இந்த ஜூன் 30ஆம் தேதி இவர் பதவி ஏற்பார். அப்படி பார்க்கும்போது இனிமேல் நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர். உபேந்திர துவேதி. அதே விமானப்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா விவேக்ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். கடற்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா தினேஷ்குமார் திரிபதி அப்படிங்கிறவர். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஜிமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். இந்த ஜிமெக்ஸ் கூட ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணணும். இது ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணணும். இது ஒரு கடற்படை பயிற்சி. ஏன்னா பொதுவாக இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, இல்லை கடலோர காவல் படை பயிற்சியா, இல்லை தீவிரவாத எதிர்ப்பு படை பயிற்சியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஜப்பானுடைய யோகோசுகா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இது 8வது பதிப்பு. 8வது பதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மளும் ஜப்பானை சேர்ந்து 8வது முறையாக இந்த மாதிரி ஒரு பயிற்சியை பண்ணுறோம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். 12வது நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12வது நார்வே செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர் வந்து மேக்னஸ் கால்சன். இவர் நார்வேயை சேர்ந்தவர். இவர் 6வது முறையாக இந்த வெற்றியை அவர் பெறாரு. நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தாவும் இதில் கலந்து கொண்டார். அவர் 3வது இடம் பிடித்திருக்காரு. அதுவே இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்தது யார் அப்படின்னா சீனாவுடைய ஜூ வென்ஜன் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா நார்வேல தான் நடந்தது. இந்த பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பேரே என்ன, நார்வே செஸ் போட்டி அப்படிங்கிறது தான். ஆனால் நார்வேல எங்கே நடந்தது அப்படின்னா
ஸ்டேவெஞ்சர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடந்தது. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2024 பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஈகா ஸ்வேடெக். பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி இது 4 கிராண்ட் ஸ்லாமில் ஒன்று. ஆஸ்திரேலியன் ஓப்பன், அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஓப்பன், அதுக்கப்புறம் விம்பிள்டன், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ஓப்பன். இந்த 4மே நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும். இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு இப்போ பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதே நேரம் மகளிர் பிரிவில் போலாந்தை சேர்ந்த ஈகா ஸ்வேடெக் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி பிரான்ஸில் தான் நடைபெற்றது. ஏன்னா பிரெஞ்சு ஓப்பன்ற பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த உலகத்துடைய நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் யார், நம்பர் 2 டென்னிஸ் பிளேயர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க. பொதுவாக எப்போ இந்த மாதிரி வெளியிடுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டென்னிஸ் போட்டி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ உலகத்துடைய நம்பர் 1 டென்னிஸ் வீரராக இருக்கிறது யார் அப்படின்னா ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவர். இவர் இத்தாலியை சேர்ந்தவர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்துடைய நம்பர் 1 டென்னிஸ் தரவரிசையில் இந்த மாதிரி முதலிடம் பிடித்த முதல் இத்தாலியர் இவர் தான். இதற்கு முன்னாடி இத்தாலியிலேருந்து யாருமே நம்பர் 1 பிளேஸுக்கெல்லாம் போனதே கிடையாது. ஓகே, மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்தது ஈகா ஸ்வேடெக். நம்ம இப்போ பார்த்தோம்ல, இவங்க தான். இவங்க வந்து போலாந்தை சேர்ந்தவங்க. அடுத்தது, கனடா கிராண்ட் ஃப்ரீ சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபன். இவர் நெதர்லாந்து சேர்ந்தவர். கனடா கிராண்ட் ஃப்ரீ சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போ கனடாவில் நடைபெற்றது. இதில் இவர் வந்து வெற்றி பெற்றுட்டார். ஓகே, அடுத்தது, 14வது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இது நடைபெற போகுது, அதனால தான். இப்போ சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 14வது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி நாங்கள் இந்தியாவில் தான் நடத்த போகிறோம், 2025 ஆண்டு தான் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஜூனியர் ஹாக்கி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இது எத்தனை வயதுக்கு உட்பட்டவங்களுக்கானது அப்படின்னா 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, முதல் முறையாக 24 அணிகள் இதில் பங்கேற்கிறாங்க. டிசம்பர் 2025 ஆண்டு இந்த போட்டி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னா ஆமாம் நடந்திருக்கு. டெல்லியில் 2013 ஆண்டு, லக்னோவில் 2016 ஆண்டு, அப்புறம் புவனேஸ்வரத்தில் 2021 ஆண்டு இப்போல்லாம் நடந்திருக்கு. அடுத்தது, அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பூஜா தோமர். அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது ஒரு கலப்பு தற்காப்பு கலை போட்டி. அதாவது பொதுவாக நீங்கள் வந்து WWE சாம்பியன்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ரிங்குக்குள்ளாடி வந்து நடக்கிற ஒரு போட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ரிங்லேயும் நடக்கும், தரையிலையும் நடக்கும். இன்னும் வந்து வெறும் அடிமுறை மட்டும் கிடையாது. அதாவது வெறும் ரெஸ்லிங் மட்டும் கிடையாது. பல்வேறு விதமான அடிமுறைகள் எல்லாமே இருக்கும். இப்போ தற்காப்பு கலை அப்படின்னா சில தற்காப்பு கலை எல்லாம் சேர்ந்தது தான் இருக்கும். இதனால தான் இதை கலப்பு தற்காப்பு கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் முதலாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா பூஜா தோமர் அப்படிங்கிறவங்க தான். இந்த போட்டி இருக்குல்ல, அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப், இங்கிலீஷில் அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது, இந்த ஷார்ட்டாக UFC அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, அதனால் அதையுமே பார்த்து வச்சிங்க. இந்த போட்டி வந்து அமெரிக்காவுடைய லூயிஸ்வில்லே அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இந்தியா கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குர்ப்ரீத் சிங் சந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கால்பந்து ஆண்கள் அணி இருக்குல்ல, அதுக்கு கேப்டனாக வந்து சுனில் சேத்ரி இருந்தார். இப்போ அவர் வந்து ஓய்வு பெறதை அறிவிச்சிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா குர்ப்ரீத் சிங் சந்துவை அடுத்த கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க ஆண்கள் அணிக்கு. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். அடுத்தது, உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். இப்போ ஃபிடே அப்படிங்கிற அமைப்பு தான் உலக அளவில் செஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இவங்க பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஜூனியர் கேர்ள்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ நடத்தினாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி இங்கே தான் நடந்தது. அதாவது நம்ம இந்தியாவில் தான் நடந்தது. குஜராத்தில் காந்தி நகர் இருக்குல்ல, காந்தி நகரில் கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, அங்கே தான் இந்த போட்டி நடைபெற்றது. அடுத்தது, 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ருதி வோரா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ
கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டி. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த குதிரை சம்மந்தமான போட்டி, இப்போ வந்து குதிரை பந்தயம், இந்த மாதிரி சில போட்டிகள் எல்லாமே நடக்கும். இதில் வந்து இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் யாருமே சாம்பியன் பட்டம் வென்றது கிடையாது. இப்போ தான் முதலாக ஒருத்தங்க வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் கூடவே இன்னும் ஒரு துணை போட்டி நடந்தது. அது என்ன அப்படின்னா, கிராண்ட் ஃப்ரீ ஸ்பெஷல் போட்டி அப்படிங்கிறது. அதில் இவங்க 2வது இடம் பெற்றிருந்தாங்க. இந்த போட்டி எங்கே நடந்ததுன்னா, ஸ்லோவேனியா நாட்டுடைய லிபிகா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்தது. இந்த கிராமத்தில் நிறைய குதிரைகள் இருக்கும். அதனால தான் அந்த கிராமத்தை தேர்வு பண்ணி வந்து அந்த போட்டியை நடத்தினாங்க. அடுத்தது, இந்தியாவில் ரெப்போ விகிதம் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ரெப்போ ரேட் இருக்குது, அது மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது. இதை கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா நம்ம ஆர்பிஐ தான். ஓகே, முதல்ல ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்குல்ல, வணிக வங்கிகள், ஸ்டேட் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. இவங்க எல்லாமே ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க. அப்படி அவங்க கடன் வாங்கும்போது வட்டி இல்லாமலாம் கடன் வாங்குவாங்க, கண்டிப்பாக வட்டியோட தான் கடன் வாங்குவாங்க. அப்போ அது எவ்வளவு சதவீதம் வட்டி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா நம்ம ஆர்பிஐ தான். அது இப்போது அதுதான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து 6.50% இருக்குது. அதுவே ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆர்பிஐ ஒரு நேரத்தில் பேங்க்குக்கிட்டேருந்தெல்லாம் கடன் வாங்குவாங்க. ஓகேவா? ஆர்பிஐக்கு காசு இல்லாமல் எல்லாம் கிடையாது. எதற்கு அந்த மாதிரி கடன் வாங்குறாங்க அப்படின்னா, பேங்க்கில் எல்லாம் அதிகமான காசு வந்து இருக்கும். இதனால் வந்து இன்ஃப்ளேஷன் உருவாகிடும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பணவீக்கம் உருவாகிடும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கிட்டேருந்தும் காசு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவுமே வந்து வட்டி இல்லாமல் எல்லாம் அவங்க வந்து வாங்குறதில்ல, கொஞ்சம் வட்டியோடு தான் வாங்குறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 3.35%. இப்போ இதை தான் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெப்போ விகிதத்துலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்துலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் காலமாகவே இது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா ஆர்பிஐ தான். ஓகே, ஏன்னா நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னா, ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தில் வந்து பேங்க்குக்கிட்டேருந்து தானே ஆர்பிஐ வந்து வாங்குறாங்க, அதனால் பேங்க் தான் வந்து எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். அப்படி கிடையாது. ரெண்டையுமே கட்டுப்படுத்துறது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யார் அப்படின்னா சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் எத்தனை சதவீதத்தை மாநில அரசிற்கு வழங்கும்? இதற்கான ஆன்சர் 41%. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நிதியாண்டில் பொதுவாகவே மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வசூலிக்கிற வரிகளில் மாநில அரசுக்கு ஒரு 41% வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ பாருங்கள், ஒரு நிதியாண்டில் 14 தவணைகளாக பகிர்ந்து கொடுப்பாங்க. இப்போது மத்திய அரசு மாநிலங்களுக்கு ரூபாய் 1.3 லட்சம் கோடி வந்து இந்த மாதிரி பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக உத்தரப்பிரதேசத்திற்கு பகிர்ந்துருக்காங்க. தமிழகத்திற்கு 5700 கோடி ரூபாய் வந்து வரி பகிர்வுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நம்ம உலக வங்கி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுவே 2025-26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுவே 2026-27 நிதியாண்டில் 6.8% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. உலக வங்கியுடைய தலைவர் யார் அப்படின்னா அஜய் பங்கா அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஏன்ஷியன்ட் ஜெயின் லெகசி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புத்தகம். தமிழில் இதை தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து எழுதினது யார் அப்படின்னா ருச்சி பிரீதம் அப்படிங்கிறவங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை வெளியிட்டிருந்தார். அதே மாதிரி ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் ஏ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல, கிரிக்கெட் பிளேயர், அவர் தான் எழுதியிருக்காரு. கூடவே சித்தார்த் மோங்கோ அப்படிங்கிற ஒருத்தருமே எழுதியிருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளர். சித்தார்த் மோங்கோ அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். பொதுவாக பிரபலமானவங்க வந்து ஏதாவது அவங்கள பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு எழுத்தில் பெரிய அளவில் பரிச்சயம் இருக்காதுல்ல, அதனால் ஒரு எழுத்தாளரை துணைக்கு வச்சுப்பாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இது ஒரு சுயசரிதை நூல், அதாவது இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவரை பற்றி அவரே எழுதியிருக்காரு. அடுத்தது, சில முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். வில்லியம் ஆண்டர்ஸ், இவர் அப்பல்லோடைய விண்வெளி வீரர். இவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் தன்னுடைய 90வது வயதில் தான் இப்போ மரணம் அடைந்திருக்காரு. என்னென்னா, ஒரு ப்ரைவேட்டான ஏரோப்ளைனை வச்சு அவர் வந்து ஓட்டி பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் கிராஷ் ஆகி இறந்துட்டார்.
இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நாசாவுடைய அப்பல்லோ 8 பயணத்தின் போது விண்வெளியிலிருந்து பூமி உதயமானதை படம் எடுத்தவர் இவர் தான். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த படம். 1968ஆவது ஆண்டு இந்த படத்தை அவர் எடுத்துட்டார். அடுத்தது ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதோடைய நிறுவனரான ராமோஜி ராவ் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இது ஹைதராபாத்தில் இருக்குது. நீங்கள் கூட சிலர் போயிருப்பீங்க. அது ஒரு ஃபிலிம் சிட்டி, முழுக்க திரைப்படம் சம்பந்தமான விஷயங்களே அந்த சிட்டியில் இருக்கும். அதே மாதிரி இந்த ராமோஜி ராவ் பார்த்திங்க அப்படின்னா ஈனாடு குழுமம் அப்படிங்கிற ஒரு குழுமத்தை உருவாக்குனவர். அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலரான ஜான் சிங், அவர் இப்போது காலமாயிட்டார். இவர் ஏஜேடி ஜான் சிங் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பேர். ஓகேவா, நீங்கள் ஜான் சிங் அப்படிங்கிறத கூட பார்த்து வச்சிங்க. இவர் திருநெல் மாவட்டத்தை சேர்ந்த மருதகுளம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த பகுதியை சேர்ந்ததுனால இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அங்கே இருக்கிற சின்ன வயசுலேயே கூட அங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது கூடயே வாழ்ந்திருக்காரு. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம். இது 2022-23 நிதியாண்டில் ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த SC ST கேஸ்டில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இப்போ ரூபாய் 80 கோடி அதற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மத்திய நீர்வள ஆணையம் நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு 2019 ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசுடைய அனுமதிக்காக நம்ம அனுப்பியிருந்தோம். இப்போ தான் அதற்கு அனுமதியை தந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, காவேரி மற்றும் அதனுடைய நீர்வரத்து பங்கீட்டு நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துகிற ஒரு திட்டம் தான். காவேரியை ரொம்பவே தூய்மையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் இது. அதற்காக தான் இந்த நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த வரி எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துலேருந்து தான் எடுத்திருந்தாங்க, நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுடைய கோயிலிருந்து திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய வெண்கல சிலை இப்போ பிரிட்டனில் இருக்குது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பிரிட்டனில் இருக்கிற இந்த சிலையை நாங்கள் உங்களுக்கு திருப்பி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 500 ஆண்டுகள் பழமையானது. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம், இது ஜூன் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நம் கடமைகளை நிறைவு செய்வோம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் அப்படிங்கிறது. ஆர்டிக்கிள் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் எல்லாம் பணியமர்த்தக்கூடாது, அதற்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு முறை TNPSC எக்ஸாமில் கேட்டாங்க இந்த ஆர்டிக்கிள். ஓகே, அடுத்தது சர்வதேச விளையாட்டுக்கான தினம், இது ஜூன் 11ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டே கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு விளையாட்டு, ஏதாவது விளையாடுங்களேன், சும்மா வீட்டிலே உட்காராதுங்க அப்படின்ற மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்கணும், சின்ன குழந்தைங்க பெரியவங்களை அந்த மாதிரி எல்லாரையுமே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த சர்வதேச விளையாட்டு தினம். இது முதல் தினம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தினத்தை நம்ம கடைபிடித்தது கிடையாது. இப்போ தான் முதலாக ஐநா சபை இந்த மாதிரி ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வேற ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். இங்கே விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்போர்ட்ஸு. அதே இந்த சர்வதேச விளையாட்டுக்கான தினம் இருக்குல்ல, இந்த ஜூன் 11ஆம் தேதி, அது பிளே, நம்ம பிளேயிங்னு சொல்லுவோம்ல அது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் வேறு, பிளே வேறு, சரியா? அடுத்தது சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். இது ஜூன் 13ஆம் தேதி. அல்பினிசம் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒருத்தங்க ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க. இது ஆல்பினிசம். இது மெலனின் குறைபாடுனால ஏற்படுற ஒரு மரபணு நோய். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கூட்டு முன்னேற்றத்தின் ஒரு சதாப்தம் அப்படிங்கிறது. சதாப்தம் அப்படின்னா 10 ஆண்டுகளை தான் சொல்லுவாங்க. ஓகே, இதில் பாருங்கள், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் இவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டாக உலக இரத்த தான தினம். இது ஜூன் 14ஆம் தேதி. நம்ம எல்லாருமே ரத்தம் தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தினம். ஓகே, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரத்தம் வழங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு 50 கிலோவுக்கு இடைக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரத்தம் வழங்கலாம். அதே மாதிரி 18 வயதுலேருந்து 65 வயதுக்குட்பட்டவங்க நீங்கள் ரத்தம் வழங்கலாம். 15 வயதோ 16 வயதோலாம் வழங்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹீமோக்ளோபின் 12.5 கிராம் பெர் டெசிலிட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வழங்கலாம். ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரொம்ப கம்மியான ஹீமோக்ளோபின் தான் இருக்கும்.
ஒரு டெசிலிட்டர்லேயே ஒரு 9, 8 அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சிலது வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒழுங்காகவே அயன் சத்துக்களெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஹீமோகுளோபின் இருக்குல்ல, ஹீமோகுளோபின் வந்து 12.5 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரத்தம் கொடுக்க முடியும். சரி, யாரெல்லாம் வழங்கக்கூடாது அப்படின்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், அவங்க வந்து இந்த மாதிரி பிளட் வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் டேட்டூ போட்டிருக்குறீங்க அப்படின்னா 6 மாதத்திற்கு நீங்கள் வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி HIV பாதிப்பு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களும் ரத்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மதுபானம் அறிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளாடி ரத்தம் வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 6 மாதத்திற்குள்ளாடி அறுவை சிகிச்சை செய்தவங்களும் ரத்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி காசு நோய் உள்ளவங்க கூட ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2024ஆவது ஆண்டு மட்டுமே 34 பேர் வந்து எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் 400க்கு மேற்பட்டவங்க எஸ்ஏ எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.